நைட்டு டின்னருக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருந்தது. சரி ஒரு வழியா கோதுமை தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அதுக்கு மாவு வந்து கலந்து வச்சுருக்கேன். கோதுமையும், அரிசி மாவு, அதோட ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதோட நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா, முருங்கை உப்பு சேர்க்குறேன். இந்த உப்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். இல்லை கீழே ப்ளே பட்டன்லேயும் லிங்க் தரேன். நீங்கள் அதில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு ஆப்டான சட்னி பார்த்திங்கன்னா, கடலப்பருப்பு, கருப்பு உளுந்து, அதோட காஞ்ச மிளகாய், 2 பெரிய வெங்காயம், தக்காளி 1, தேங்காய் கொஞ்சமாக, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் வந்து நல்லா கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிடுங்க. சட்னி இந்த போல் ஒரு திக்கான பதத்துக்கு இருந்ததுன்னா தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டாக்கா சட்னியும் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கோதுமை தோசைக்கு நல்ல ஒரு ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.